உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த திருத்தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திகழும் தியாகராஜ சுவாமி கோயிலின் ஆழி தேரோட்ட திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். எண்கோண வடிவில் 20 பட்டைகளாக சுமார் 350 டன் எடையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தேரானது அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் ஆடி அசைந்து வலம் வரும் காட்சி கண்கொள்ளாததாகும். ஆழித்தேர் 4 வீதிகளிலும் அசைந்து வரும் அழகை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவாரூரில் குவிந்துள்ளனர். திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு திருவாரூர் தேர் பக்கத்துக்காக இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து திருவாரூர் தான். திருவாரூர் தேர் எவ்வளோ ஸ்பெஷல்னா, ஏசியாலே மிகப்பெரிய தேர். அதோட ரொம்ப முக்கியம், 5 வருஷம் கழிச்சு நடக்குது. எல்லாரும் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு ஒரு உற்சாகத்தோட இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த க்ரௌடை பார்த்தாலே தெரியும். சோழர் காலத்துலேருந்து ஓடிட்டு இருக்க இந்த தேர் நடுவில் சில காரணங்களால ஓடலைனாலும் இன்னைக்கு வந்து ஒரு 2011 ரினோவேஷனுக்கு அப்புறம் இப்பதான் ஓடுது. ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கும். திருவாரூர் தேருக்கு பேர் போனது. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து தேர் இழுக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து ஒன்னா கூடி இருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருவாரூர் பெருமை வாய்ந்த ஊர். 4 குதிரைகளும் ருக்கு யஜுர் சாம அதர்வனை என்ற 4 வேதங்களின் அடிப்படையில் பூட்டப்பட்டிருக்கிறது. நடுவில் யாழி என்ற பாம்பு படம் எடுப்பது போல ஒரு உருவம் பூட்டப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தியாகராஜனுடைய சாரதியாக பிரம்மா அவர்கள் தேரை ஓட்டுவதாக ஐதீகம். திருவாரூருக்கு 6 வடங்கள் இருக்கின்றன. ஒரு வடத்துக்கு 2000 பேர் வீதம் 6 வடத்துக்கும் 12,000 பேர் தேர் அழித்தால் தான் தேர் நகரம் என்பதாக சாஸ்திரம் இருக்கப்படுகிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர். 350 டன் எடையும் 98 அடி உயரம் கொண்ட தேரானது இது கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சமீப காலமாக திருப்பணி வேலை நடைபெற்றதால் 5 ஆண்டு காலமாக நடைபெறாமல் நின்றுதான் தேர் ஓட்டம் நடைபெறுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மீகர்களும் இந்த தேர் திருவிழாவுக்கு வருகிறார்கள்.